நீட் தேர்வை ஒழிக்கிறதுக்கான போராட்டம் மட்டுமா? நீட் தேர்வில் இருக்கிற குளறுபடியை மட்டும் நீக்கிட்டா போதுமா? இங்க கல்வி முறை என்னவா இருக்கு? இங்க அடிப்படை கல்வி அமைப்பிலேயே பிரச்சனை இருக்குது. இங்க நாம எல்லாருமே படிச்சிருக்கிறோம். ஆனா நாம என்ன ஆகணும்னு நினைச்சோமோ அதை தான் படிச்சோமா? நம்ம நினைச்சதை படிக்கிறதுக்கான வாய்ப்போ சூழ்நிலையோ நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டதா? நீட்டுக்கு முன்னாடியே நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். ஆனா அப்ப நான் ஏன் இன்ஜினியரிங் படிச்சேன்னா, எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சாங்க, அதனால நானும் படித்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு குரூப் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஏன் அதை நான் போய் படித்தேன்னா எல்லாரும் என்ன படித்தாங்களோ அதை நான் படித்தேன். நான் என்னவாகணும்னு விரும்புகிறேனோ, நான் என்னவா மாறணும், நான் எனக்குள்ள என்ன தனித்திறமை இருக்கோ அந்த திறமையை வளர்த்தெடுக்கின்ற ஒரு கல்வி அமைப்பு முறையே இங்கே இல்லை. நான் அனிதாவுடைய அண்ணனாதான் தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போய் நின்ன. ஆணிகள் கொண்டு மாணவர்களை அடிப்பது எப்படிப்பட்ட அணுகுமுறை? கட்டையில் ஆணி வச்சு மாணவர்களை அடிக்கிறாங்க, பெண்களை போட்டு அடிக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்க? எங்களுடைய கல்வி, எங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு தாங்க. சட்டம், அரசு, அரசாங்கம், அரசியலமைப்பு அனைத்துமே மக்களுக்கானது தான். இந்த மக்களுக்கானது என்கின்ற அந்த அடிப்படை புரிதல் இல்லாத இந்த அரசாங்கம் போராடுகிற மாணவர்களை வன்முறையை ஏவி அவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த காயம் என்னால் தாங்கிக்க முடியல. அதனால தான் நான் இறங்கினேன். அனிதா 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மிடம் எழுப்பிய கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்மிடத்திலே பதில் இல்லை. இது அனிதாவுடைய போராட்டம். நாம் அனைவரும் போராடி கொண்டிருப்பது அனிதாவுடைய போராட்டம். இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வு காணும் வரை நாம் யாரும் சற்றும் பின்வாங்க கூடாது. எனக்கு அன்னைக்கே புரிஞ்சிருச்சு, அரசாங்கத்திடம் முறையிடுவதன் மூலமாக இது நடைபெறாத ஒரு காரியம் என்பது. அரசியல்வாதிகளிடம் போய் நாம் நிற்கக்கூடாது என்பது. மக்களிடத்திலே மக்கள் அமைப்பாக, மக்களோடு மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக என்னுடைய கலை வடிவத்திலும் சரி, என்னுடைய நேரடியான போராட்டத்திலும் சரி, நான் எப்போதும் துணை நிற்பேன். இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். நீலம் பண்பாட்டு மையத்தின் இந்த போராட்டத்திற்கு என்னுடைய ஆதரவை முழுமையாக தெரிவித்துக் கொண்டு, இந்தியா முழுமைக்கும் போராடி கொண்டிருக்கின்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்திற்கு என்னுடைய முழு ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவர்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும். இந்த மாணவர்கள் தான் நம்முடைய எதிர்கால தலைமுறையினர். இந்த எதிர்கால தலைமுறையினரை நாம் சரியாக பாதுகாக்கும் போது நமக்கு ஒரு நல்ல நாடு கிடைக்கும். இந்த நாட்டை புதிய கல்விக் கொள்கையிலிருந்து, நீட்ல மட்டும் இந்த வெளியே வந்தா போதாது, புதிய கல்விக் கொள்கையை நாம் ரத்து செய்ய வேண்டும். புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக இந்த தேர்வுகள்லாம் எதுக்கு வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்துல நீ படிக்க கூடாதுன்னு சொன்னா அதுக்கு வச்சா சாதின்னு பேரு. இந்த ஜாதிகாரெல்லாம் படிக்க கூடாது, அவன் பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாதுன்னு சொன்னான். இன்னைக்கு அதை நேரடியா சொல்ல முடியல. மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டோம். அதனால அவன் தேர்வுன்ற பேர் வச்சுன்னு வரான். புது புது பேர் வைக்கிறான், புது புது தேர்வு. ஆசிரியர் பணியிடங்களே இன்னும் நிரப்பாம இருக்கான். ஆசிரியர்களே இல்லைன்னா எப்படி மாணவர்கள் படிக்க முடியும்? ஆசிரியர்களே வேலைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப படிக்கிற மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? எனவே கல்வித்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. அந்த சீர்திருத்தத்தின் துவக்கமாக இந்த போராட்டம், வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டம் அந்த திருப்பு முனையாக இருக்க வேண்டும்.